ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான ப்ரீவியஸ் இயர்ல நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, எந்தெந்த பேராகிராஃப் 2 மார்க் கொஸ்டின் நம்ம படிக்கணும், கிராமர் பார்ட்ல எதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு கேட்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம். உங்களுக்கு தமிழ்ல இருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர், அதுபோக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்முடைய சேனல்ல தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவோம். இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் மாறுபடும். 50 மார்க் கேட்குறாங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்னானம் சாண்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வரிசையாக ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறதான். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கைடில் எந்த பேஜில் இருக்குன்னு தேடி படித்து எழுதுறது கிடையாது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரியுங்களா? இதில் வந்து கவர்ன் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து கீழே ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுடைய புக்கில் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பிரேசல் வெர்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு கிராமர் பார்ட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் உங்களால் எழுத முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்து 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து 2 மார்க் கொஸ்டின். அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் நீங்கள் எந்தெந்த கேள்விகள் நமக்கு ப்ரிவியஸரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. புரியுங்களா? அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்க 3 மார்க் கொஸ்டின், அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு திரும்ப இஆர்சி கொஸ்டின். இஆர்சி கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறமா பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் எ நைஸ் கப் ஆஃப் எ டீ அது படிச்சுக்கோங்க. அடுத்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. என்ன சார் ரெண்டுமே இருக்குன்னு சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 2 பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னம்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இந்த 2ல் 1 கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அதுமாரி உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே பேராகிராஃப், ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி 3லையுமே நீங்கள் எந்த பேராகிராஃப் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 12 வந்து உங்களுக்கு பொயட்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்து ரிப்போர்ட் த டயலாக். ரிப்போர்ட் த டயலாக் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் படி இருக்கக்கூடியது. இது எல்லாத்துலேயுமே எந்தெந்த இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிச்சிருக்கணும், அது மாதிரி லெட்டர் ரைட்டிங்கில் நீங்கள் எதை படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 லெட்டர் ரைட்டிங் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? ஒன்று பயோடாட்டா எழுதும்போது எல்லாருமே அந்த ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இல்லை, ஜஸ்ட் நம்முடைய பேர் அந்த இதை எழுதணும்னாலே நமக்கு 5 மார்க் கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களை வந்து அப்ளிகேஷன் லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பயோடாட்டா வந்து எழுத சொல்லுவாங்க. அதனால நீங்கள் மேக்ஸிமம் பயோடாட்டாவோட லெட்டர் ரைட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபுல் மார்க் அந்த 5 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.